அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 6 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு குவிஸ் கோஆர்டினேட்டர் எவ்வாறு நியமனம் செய்வது என்பது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க. இதில் உங்கள் பள்ளியினுடைய emas@tnschool.gov.in லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய பள்ளியினுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு பிறகு இங்கே ஒரு ஹரிசாண்டல் பார்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஹரிசாண்டல் பார்ஸை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டாஃப் அப்படின்னு வரும். இந்த ஸ்டாஃபில் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபுக்கு கீழே ஸ்டாஃப் செலெக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. குவிஸ் ஆர் கோஆர்டினேட்டர் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த குவிஸ் கோஆர்டினேட்டருக்கு யார் உங்கள் பள்ளியிலேருந்து நியமனம் செய்ய போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணி, இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வெப்சைட்டு ரீஜனாக வேணும் அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் பார்த்துக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய விவரங்கள் இங்கே வரும். இதற்கு நேராக என்ன பண்ணணும், ஒரு ஆக்ஷன் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஆக்ஷன் பட்டன் யாரை செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆக்ஷன் பட்டனை என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எந்த மாதிரியான விண்டோ வரும். இதில் 6, 7, 8 வகுப்புகளுக்கு குவிஸ் கோஆர்டினேட்டர் யார் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு இது என்ன பண்ணுங்கள், சம்மந்தப்பட்ட ஆசிரியனுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல பதிவு செய்துட்டு அதன் பிறகு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம குவிஸ் கோஆர்டினேட்டரை நம்ம என்ன பண்ணலாம், நமது பள்ளியில் நியமனம் செய்யலாம். இதற்கான வழிமுறைகள் நமது வட்டார கல்வி அலுவலர்கள் அறிவிக்கை செய்த பிறகு இதனை செய்ய தொடங்கலாம். மேலும் பல பயனுள்ள தகவலுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.